அரநம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். ஏன் இந்த ஒவ்வொரு தெய்வங்கள் தனித்தனியா நமக்கு இருக்கு, எல்லாம் ஒன்னா இருந்தா ஒரு தெய்வ சக்தி இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கு. முருகப்பெருமான் தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியவர். முருகப்பெருமானை யார் வழிபடுறாலோ எந்த ஒரு காரியத்தை எடுத்து நடத்தினாலும் தைரியம் வரும். முதல்ல இந்த தைரியத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட வேண்டும். எப்படி சார் பூஜை பண்ணணுமா அப்படின்னா பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நாள் உங்களுக்கு லீவு டேல ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போங்க. செவ்வாய் வெள்ளிலாம் வேண்டாம். முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமை என்று தரிசனம் செய்யுங்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்மள ரொம்ப பாடாப்படுத்துறது எல்லாமே நவக்கிரகங்கள் தான். இந்த நவக்கிரகங்கள் தோஷங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3 கிரகங்கள் ஒன்று. அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அதிபதியா இருப்பார். சூரியனுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அவ்வளோ ஒரு பக்தி. சூரியனுடைய எல்லா சக்திகளையும் எம்பெருமான் முருகனுக்கு கொடுத்திருக்காரு. தேவ சக்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பெரிய குழந்தை, பெரிய வீரன் நம்ம கார்த்திகேயன் முருகப்பெருமான். ஏன் ஞாயிற்றுக்கிழமையில போகணும் அங்க அப்படின்னா நவக்கிரகங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் முருகப்பெருமான் நிவர்த்தி பண்ணுவார். ஏன் ஞாயிற்றுக்கிழமை? செவ்வாய்க்கிழமை போலாமே, சஷ்டி போலாமே, கிருத்திகை போலாமே, அதெல்லாம் ரெகுலராட்டி சார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஜென்ரலா லீவு, மன அமைதி கிடைக்கக்கூடிய நாள். அம்மா அப்படின்னு வீட்டுல டெய்லி காலையில 5 மணிக்கு அம்மா சமைச்சு கொடுப்பா. குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு ஓடும். ஆத்துக்கார் 8 மணிக்கு ஆபீஸ் போவர். இப்படி எல்லாரும் அந்த சம்சார சக்கரத்துல உழண்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில எழுந்துக்கணும்னா பால்கார வரது கூட தெரியாது. அவ 8 மணி வரைக்கும் தூங்குவா. ரெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அப்படின்னா சந்தோஷம் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமையில மன அமைதி கிடைக்கக்கூடிய நாள். அன்னைக்கு மட்டும் டென்ஷனே ஆகக்கூடாது, சண்டையே போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மன அமைதியை தரக்கூடிய நாள். அன்னைக்குதான் பசங்களோட உட்காந்து பேசணும். அன்னைக்குதான் ஆத்துக்காரியோட உட்காந்து பேசணும். அன்னைக்குதான் கொஞ்சமான வெளியில போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அன்னைக்கு அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட வேண்டும். காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ. ஒரு 8:30 மணி 9 மணிக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவோம். சார் நான் எழுந்துக்கிறதே 10 மணி தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னும் ஆத்துல இருக்க சுவாமி போட்டோவை வழிபடுங்க. எழுந்தோடனே முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும். எப்படி இருக்கணும் முருகன் தெரியுமா? வள்ளி தேவியோனோட இருக்கணும். சார் எங்கள்கிட்ட வேல்முருகம் தான் இருக்குன்னு வள்ளி தேவியானோட வச்சுக்குங்க. அப்பதான் பரிபாலனம் கொடுப்பார் சுவாமி. அம்பாள் இல்லாம சிவ சக்தி இல்லாமல் சுவாமி எதுவுமே பேச மாட்டார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் விசேஷமாக நமக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில ஏன் வழிபடும் சொல்றேன் அப்படின்னா அதிகமான கிரகங்களுடைய அந்த ஈர்ப்பு சக்தியானது ஞாயிற்றுக்கிழமைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். அந்த முருகப்பெருமான் நமக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து, ஜாதகத்துல நீ கொண்டு கொடுத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும். ஜாதகத்துல ஜோசியிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயும் பார்க்கறான். இந்த பொண்ணு லவ் பண்ணி இந்த பையன் லவ் பண்றானா அப்படின்னு கேட்பற உடனே ஒவ்வொரு கிரகத்தை பார்த்த உடனே அப்புறம் ராகு கேது இருந்தா என்ன சர்ப்பதோஷமான்னு கேட்பார். சார் எந்த தோஷம் அதுல இருந்தாலும் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படி அந்த வேலுடைய நுனியிலேருந்து விலக்கி விட்டுருவார். ஜாதகத்துல அப்படியே இருக்கும், ஆனால் சிம்ம மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான முருகப்பெருமானை அருள். இதெல்லாம் போக டெய்லி ஆத்துல ஒரு தடவையான செல்லுல இல்ல டேபிள் கால்ல வாயால சொல்ல முடியாத சுவாமிகிட்ட கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்றதுதான். ஆனா கந்த சஷ்டிக்கு ஏன் சொல்கிறோம் என்றால் முருகப்பெருமான் அனைத்து விதமான தோஷங்களை அதில் அடக்கி சொல்றார். என்ன அப்படின்னா பூதப்பேத பிசாசுகள் நம்ம குணத்தை மாற்றுவார். பில்லி சூனியங்கள்லாம் அகலும். உங்க முகம் தேஜஸ் ஆகும். முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். சொல்லி முடிச்சோன்னே
முருகன் ஏதான ஒரு கோவில்ல விபூதி வாங்கி வச்சுங்க. முருகப்பெருமான் முடிஞ்சா திருச்செந்தூர்ல விபூதி நிறைய கொடுப்பாங்க. அந்த விபூதியை ஒரு வாட்டியான முருகப்பெருமானை திருச்செந்தூர்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த விபூதியை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல. வேற எந்த விபூதியும் அதில் கலக்கக்கூடாது. மாசத்துல ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வரணும். காரிய சித்தி வியாபார சித்தின்னு என்று பெயர். வியாபாரத்துக்கு நம்ம வியாபாரம் செழிக்கணும்னா ஒரே ஊர் திருச்செந்தூர் தான் சார். கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனா முருகப்பெருமானை பார்க்க வேண்டும். அங்கேருந்து அவர் அபிஷேக விபூதியை வாங்கோ, அதை இட்டுக்குங்கோ, அப்படி ஒரு ஆகர்ஷணம் கிடைக்கும். அதே போல முருகப்பெருமானை ஓம் சம் சரவண பவாய நமஹ, ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொல்லணும். வாயால தான் சொல்ல போறோம். இதை சொன்னேன்னா இந்த மனித பிறவில நமக்கு முருகப்பெருமான் முக்தியை கொடுப்பார். நமக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசி காலத்துல முருகப்பெருமானுடைய தரிசனம் அருணகிரிநாதருக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல நமக்கும் கொடுப்பார் எம்பெருமான். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள், காலையிலேயே சாயந்தரமோ. இதுல என்ன தெரியுமா மகாபலன்? நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க என்னென்ன நினைப்பேன்? முதல்ல நமக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், பையன் நல்லா படிக்கணும், ஆத்துல சண்டை வரக்கூடாது, ஆத்துல எப்போதுமே திருஷ்டியாவே இருக்கு. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய விபூதி வாயின் வந்து ஆத்துல ஊதி விடுங்கோ. லைட்டா ஊதி விட்டேன்னா ஆத்துல இருக்கிற பூதப்பேத பிசாசெல்லாம் வெளியில போயிடும். அதே போல முருகப்பெருமானுடைய விபூதி நெத்தில இல்லாம இருக்கவே இருக்காதீங்க. காலையிலையும் சாயந்தரம் மூஞ்சி அலம்பினோன்னா முருகப்பெருமான் விபூதி தான் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் யம பயம் போகும். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் முருகப்பெருமான். அப்படி ஒரு முருகப்பெருமான் அஷ்டலட்சுமியோடைய கிருபா கடாட்சம் கிடைக்கும். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையை செலக்ட் பண்ண சொன்னேன் உங்களை. மற்ற நாளையும் முருகப்பெருமானை பார்த்தா அனுகிரகம் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உகந்த நாள், நம்ம மன நிம்மதியா இருக்கக்கூடிய நாள். நீங்க வேணா பாருங்க, அன்னைக்கு தான் நம்ம தேட்டருக்கு போறோம். ஒரு வாரம் தேட்டருக்கு போல, ஒரு வாரம் கோவிலுக்கு போகும், ஒரு வாரம் பீச்சுக்கு போனேன்னா ஒரு வாரம் எந்த ஒரு திருத்தணியோ திருத்தணி இல்ல திருச்செந்தூர் இல்ல சுவாமிமலை இல்ல பழனிமலைச்சோலை முருகப்பெருமானுடைய ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள். ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, மாசத்துல ஒரு வாட்டி. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்தோமா, அடுத்து சுவாமிமலை, அந்த முருகப்பெருமானுடைய விபூதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குங்கோ. உங்களுடைய வாழ்வு என் வேலனுடைய கையில இருக்க வேல்மறி, அவனுடைய வேல் அவன் கண் வேலை பார்த்து கொண்டே இருக்கும். அதே போல நம்மளையும் எம்பெருமான் பார்த்து கொண்டே இருப்பார். முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. ஆகையினால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லி ஓம் சரவண பவாய போற்றி என்று ஒரு எழுத்து மந்திரத்தை அங்கே சொல்லி மனசுக்குள் பதிய வையுங்கள். முருகப்பெருமானை வழிபட்டு எல்லாமல்ல செல்வங்களை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.